ஜெபம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக அவசியமானது. ஜெபம் இல்லையேல் ஜெயமில்லை. ஜெப வாழ்வு குறைந்து போனால் வெற்றி வாழ்க்கை குறைந்து போகும். ஜெபத்தில் நாளுக்கு நாள் வளரும்போது தேவன் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே தேவன் வெற்றிகளை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. அதில் நிறைய விதமான மக்களுடைய ஜெபங்கள் இருக்கிறது. பூமியில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். சபைக்கு வருகிற மக்கள் இருக்கிறாங்க. ஜெபம் என்பது ஒரு பலியை போல தேவ சமூகத்தில் தன்னை படைக்கிற ஒரு அனுபவம். உண்மையாகவே தேவ சமூகத்தில் நம்மை படைத்து விட்டால், ஒரு பலி பொருளை போல படைத்து விட்டால், நிச்சயமாகவே கர்த்தராகிய தேவன் அக்கினியினாலே பதில் கொடுக்க நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளெல்லாம் பலி அங்கீகரிக்கப்படும்படி இஸ்ரேல் மக்கள் பாகால் என்கிற தெய்வத்தை பின்பற்றி ஒரு நாளெல்லாம் கதறினார்கள். பலி பொருளை வெட்டி வச்சுட்டு அக்னியால் பதில் கொடும் என்று சொல்லி ஒரு நாளெல்லாம் ஜெபித்தார்கள், கதறினார்கள், தங்களை குத்தி கொண்டார்கள். இரத்தத்தினால் தங்கள் சரீரத்தை குத்தி கிழித்து கொண்டார்கள். குத்தி கிழித்து ரத்தம் வடிந்தோடினது. ஆனால் அங்கே பதில் இல்லை. ஆனால் எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி அங்கே பலிபீடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சரி செய்து அந்த பலிபீடத்தில் தண்ணீரை ஊற்றி, மறுபடியும் காளையை வெட்டி அதில் போட்டு மறுபடியும் தண்ணீரை ஊற்றி, கட்டைகளை போட்டு மறுபடியும் தண்ணீர் ஊற்றி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விண்ணப்பம் செய்கிறான், ஆண்டவரே அக்னியினால் பதில் கொடும் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படி ஜெபித்த மாத்திரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினியினாலே பதில் கொடுத்தார். அந்த பலி பொருள் எரிந்து போனது. அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய தேவன் அக்கினியினால் பதில் கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கிறார். சில நேரங்கள் நம்மால் ஜெபத்தின் பதிலை, பலனை உடனடியாக பார்க்க முடிகிறது. அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபத்தினுடைய பலனை நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஜெபிக்கிறவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதற்குண்டான பலனை பெற்றுத்தான் தீர்வார்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா. துன்மார்க்கரின் பலி அவருக்கு அருவருப்பானதான். கர்த்தருடைய பார்வையில் அது எவ்வளோ பெரிய பலியாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய காணிக்கையாக இருந்தாலும், துன்மார்க்கமாய் வாழ்கிற வாழ்க்கையினால் வருகிற பலியை தேவன் விரும்புகிறதில்லை. அல்லேலூயா. துன்மார்க்க வாழ்வை தேவன் விரும்புகிறதில்லை. ஆகவே மிக தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய பலி, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதா? அருவருப்பாய் இருக்கிறது. அடுத்து சொல்ல, செம்மையானவர்களின் ஜெபமோ, செம்மையானவர்களின் ஜெபம். செம்மையானவர்கள்னா யாரு? தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்கிறவர்கள், தங்களை சரி செய்து கொள்கிறவர்கள், சரி செய்து கொண்டவர்கள், தங்கள் வாழ்க்கையை பாவத்திலிருந்து மாற்றி கொண்டவர்கள், அசுத்தமான வாழ்விலிருந்து வெளியே வந்தவர்கள், கர்த்தருக்கு பிரியமானதை செய்தவர்கள். அவர்கள் தான் யாருன்னா செம்மையானவர்கள். நல்லதோ கெட்டதோ எல்லா காலகட்டங்களிலேயும் அவர்கள் எல்லா காலகட்டங்களிலே தேவனையே சார்ந்திருந்தவர்கள். எல்லா நாளிலும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்தவர்கள். லாபமானாலும் நஷ்டமானாலும், மகிழ்ச்சியானாலும் துக்கமானாலும் இழப்பானாலும்
எல்லா காலகட்டத்திலேயும் அவங்க யாரை நோக்கி பார்த்தாங்கன்னா கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் தான் செம்மையானவர்கள். அல்லேலூயா. அந்த செம்மையானுடைய ஜெபமானது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதா? பிரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாய் இருக்கிறதா, இல்லை கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாய் இருக்கிறதா? இதை நாம கவனிக்க வேண்டியது அவசியம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் தூபமாக, நறுமணமாக, சுகந்த வாசனையாக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை தேவன் விரும்ப வேண்டும். நம்முடைய ஜெபத்தை அவர் நுகர்ந்து பார்க்க வேண்டும். அப்படியானால் நாம் செம்மையானவர்களாக வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவன் செம்மையாருடைய ஜெபத்தை தேவன் விரும்புகிறார். அது அவருக்கு பிரியமாயிருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் துக்கங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலமுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நிறைய மக்கள் வியாதிப்படுகிறார்கள், சுகவீனமாகிறார்கள். திருச்சபைக்கு வருகிறவர்கள் சில நேரம் மருந்துகளில் சுகமாகி விடுகிறது. சில நேரம் மருந்துகள் எடுத்தாலும் அவைகள் சுகமாகிறதில்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள். அப்படின்னா மற்றவர்களுக்கு விரோதமாய் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் குற்றமுள்ள வாழ்க்கை, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வாழ்க்கை, மற்றவர்கள் மேலே பழி சுமத்துகிற வார்த்தை, இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒருவருக்கு ஒரு அறிக்கை பண்ணுங்க. ஒருத்தவங்களை நீங்கள் தப்பாக நினச்சிட்டு அவங்கக்கிட்ட தப்பாகவே நீங்கள் அவங்கள நடத்திட்டு, அல்லது அவங்கக்கிட்ட நடந்துக்கும் போதே ஒரு மாதிரி ஒரு விதமாக நீங்கள் நடந்துக்குவீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது அதை போய் என்ன பண்ணுங்க? அறிக்கை செய்யுங்கள். சில நேரம் சில வியாதிகள், சில பலவீனங்கள் ஏன் தேவன் அனுமதித்தார் அப்படின்னு சொன்னால், குற்றங்களினாலே வந்திருக்கிறது, சில மீறுதல்னாலே வந்திருக்கிறது, சில தவறுனாலே வந்திருக்கிறது. ஒரு காலகட்டங்களில் யாரையாவது ஒருவர் தப்பாக நினைச்சுட்டாங்க சபையில், இல்லை பக்கத்தில் யாராவது போயிட்டு, ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆகவே நான் போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி போய் மன்னிப்பு கேட்ட காலங்கள் இருந்துச்சு. போயிட்டு நேராக போயிட்டு, இப்படி உங்களை நினச்சிட்டாங்க, தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நமக்கே தெரியாது. நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க? சாரி கேட்பாங்க. நீங்கள் அப்படி கேட்டிருக்கீங்களான்னு தெரில, நான் கேட்டிருக்கேன். அதே போல் என்கிட்டையும் கேட்ட காலங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு பார்க்குறோம், தைரியமாய் தவறு செய்தாலும், நமக்கு விரோதமாக பேசினாலும், அது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா கூட, ஐயோ தப்பாக பேசிட்டோமேன்னு தெரிஞ்சா கூட, இன்றைய காலங்கள் நேராக போயிட்டு அறிக்கையிடுறதுக்கு மனசு என்ன பண்ணல, வரலை. அதனால்தான் வியாதிகள் பெருத்து போயிருக்கிறது. சுவாசி பிள்ளைகள் அப்படிலாம் இருக்கக்கூடாது. சுவாசி பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் குற்றமாக நினைத்தோ, மற்றவங்க வீணாக பழி போட்டோ, இல்லை மற்றவர்கள் தவறாக நினச்சிருப்பீங்கன்னா, நீங்கள் போய் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். மற்றவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபியுங்கள். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியமானது. உங்கள் நண்பருக்காக, இல்லை திருச்சபையில் இருக்க ஒரு சகோதரி, ஒரு சகோதரன், அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவர்களை நீங்கள் நினச்சி அவர்களுக்காக என்ன பண்ணுங்க? அவர்களுக்காக, தனிப்பட்ட வேலைக்காக, குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சில குறிப்புகளை என்ன சொல்கிறது, ரொம்ப கடவுளுக்கு பயந்த சகோதரனாக இருந்தால் இதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுவும் சொல்லக்கூடியதை சொல்லுங்கள். எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களுக்காக இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுங்கள், தவறு இல்லை. அந்த யூனிட்டி, அந்த ஜெபிக்கிறதுல ஒரு யூனிட்டி, அந்த ஒற்றுமையை, ஏக சிந்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா.
ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது ரொம்ப நல்லது. யோபு நல்ல ஒரு வசதி படைத்த மனிதன், நல்ல செல்வாக்கு, 10 பிள்ளைகள், நல்ல வசதி, ஊர்ல நல்ல செல்வாக்கு இருக்கிறது, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் சத்ரு அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் எடுத்து போட்டான். சரீரத்தில் இருந்த ஆரோக்கியம் போய்விட்டது. சரீரத்தில் பருக்களால் கொப்பளங்களால் நிறைந்து போய் அசிங்கமா அருவருப்பா நாற்றம் பிடித்தவனாய் மாறிவிட்டான். இதை பார்த்த உடனே அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனை தப்பு தப்பா பேசுறாங்க, வீணா பேசுறாங்க, இஷ்டத்துக்கு பேசுறாங்க, ரொம்ப மோசமா பேசுறாங்க. இவனுக்கு ஏன் தெரியுமா வந்துச்சு இது? இவன் பண்ண பாவம், இவன் ஏதோ ஒரு மீறுதல் பண்ணிட்டான், ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டான், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவனை இஷ்டத்துக்கு வசைப்பாடினார்கள். ஆனால் அவன் அவர்கள் மேல் பெரிதாய் கோபப்படாமல், அவர்கள் மேல் அவன் எரிச்சல் அடையாமல், அவர்களுக்காக நீங்க 42ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். அல்லேலூயா. யோபு செய்த மாதிரி அவங்க சகோதரர் என்ன பண்ணல, அவர் நண்பர்கள் செய்யல. அப்போ தன்னுடைய சிநேகிதர்களுக்காக தன்னை குறித்து தூஷணமா பேசினவங்க, தன்னை குறித்து கேவலமா பேசினவங்க, அவர்களுக்காக அவன் கோபப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணல. தேவன் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றும்படி ஜெபித்தான். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு கர்த்தர் திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. உங்களை ஒருவேளை அவங்க தப்பா பேசியிருக்கலாம், உங்களை ஒருவேளை தவறா உங்களை திரிச்சு விட்டுருக்கலாம், உங்க மேல வீணான காரியங்களை செய்திருக்கலாம். நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில 2 மடங்கு பலனை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 மடங்கு கர்த்தர் கொடுப்பார். 2 மடங்கா கர்த்தர் கொடுப்பார். நாம யோசிக்கிறோம், நம்மளை இப்படி பேசிட்டாங்க, நம்ம இப்படி செஞ்சுட்டாங்க, ஆகவே நாம அவங்கள பழி தீர்க்காம விடக்கூடாது. யோபு அப்படி செய்யவில்லை. ஏன்னா அவன் செம்மையானவன். அந்த செம்மையான மனிதனுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா. ஆண்டவர் யோபின் சிநேகிதர்கிட்ட சொல்றார், யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணா நான் உங்க சிறையிருப்பை மாற்றுறேன். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தாரா? நீங்க 42ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா 42 எடுங்க பார்க்கலாம். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். ஏன் யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார்? இவன் ஜெபம் பண்ணுவானா இவங்களுக்காக? இல்லை கோபப்பட்டு 9ஆம் வசனம் 42:9 படிங்க. கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தாங்க. அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. அப்போ சொல்றாரு பாருங்க, யோபு என்ன ஜெபம் பண்ண போறான் அப்படின்னு அவன் முகத்தை பார்த்தாராம். ஏன்னா அவனுடைய நண்பர்கள் அவனை ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க, ரொம்ப மோசமா பேசிட்டாங்க. அந்த இடத்துல யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்க்கிறா. என்ன ஜெபம் பண்ண போறான் யோபு? யோபு தன் சிநேகிதருடைய சிறையிருப்புகளுக்காக ஜெபம் பண்ணா. கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பை மாற்றினார். இவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் பேசலாம், உங்களுக்கு விரோதமாய் செயல்படலாம், துணிகரமாய் தைரியமாய் உங்களுக்கு விரோதமாய் நிற்கலாம். ஆனால் நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களுடைய சிறையிருப்பு மாற ஜெபியுங்கள். உங்கள் உறவுகளுடைய சிறையிருப்பு மாற ஜெபியுங்கள். உங்கள் நண்பருடைய சிறையிருப்பு மாற ஜெபியுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில 2 மடங்கு பலனை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. சரி, ஒருவருக்காக ஒருவர் அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். அப்புறம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபு 5:16 நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலனுள்ளதாயிருக்கிறது. அல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல்
அதிக பலம் உள்ளதா இருக்கிறது. ஊக்கமான வேண்டுதல். இந்த ஊக்கமான வேண்டுதல் ரொம்ப முக்கியம். தன்னை மறந்து, தான் இருக்கிற இடத்தை மறந்து, தன் சூழ்நிலையை மறந்து, சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலையை மறந்து, தேவனை கண்டவனாக, தேவனை பக்கத்திலே பார்த்தவனாக யாரெல்லாம் ஜெபிக்கிறோமோ அது ஊக்கமான வேண்டுதலாக இருக்கிறது. எல்லாத்தையும் மறந்து, சூழ்நிலாம் மறந்து. அப்படிப்பட்ட ஜெபம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்படி ஜெபிக்கிறவங்க குறைவாக தான் இருப்பாங்க. நேரத்தை பார்த்து ஜெபம் பண்ணவங்க இருப்பாங்க, சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க, எதையோ கற்பனா சக்தியில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டே ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க, வேற ஏதோ சிந்தனையில் வந்து வந்து போகும், அப்படி ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் இது அப்படிப்பட்ட ஜெபம் இல்லை. ஊக்கமான வேண்டுதல், தன்னை மறந்து, தன்னிடத்தில் தேவன் இருக்கிறதாக, தேவனோடு கூட பேசுகிற அந்த முழு சிந்தையோடு கூட ஊக்கமாய் செய்கிற வேண்டுதல். ஹல்லேலூயா. அது அதிக பலமுள்ளதாக இருக்கிறது. ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கு ரொம்ப வல்லம் அதிகம். ஹல்லேலூயா. நீங்க ஊக்கமான வேண்டுதலை ஏறெடுக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக ஊக்கமான வேண்டுதலை நீங்க ஏறெடுக்கணும். உங்கள் குடும்பத்திற்காக ஊக்கமான வேண்டுதல் நீங்க ஏறெடுக்கணும். திருச்சபைக்காக ஊக்கமான வேண்டுதல் ஏறெடுக்கணும். ஊழியனுக்காக ஊக்கமான வேண்டுதலை செய்யணும். தேசத்து மக்களுக்காக, இருக்கிற பகுதி மக்களுக்காக ஊக்கமான வேண்டுதல் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சாதாரணமாய் அல்ல, அர்ப்பணித்த நிலையில, முழுவதும் அர்ப்பணித்த நிலையில ஊக்கமான வேண்டுதலை செய்ய வேண்டும். ஏன்னா அது மிகவும் பலமுள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல மணி நேரங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் உண்டு, இருந்தவர்கள் உண்டு. எனக்கு அன்பானவர்களை, நீங்கள் எத்தனை மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் செலவு பண்ணுகிறீர்கள்? எப்படியாய் ஜெபிக்கிறீர்கள்? எப்படியாய் வேண்டுதல் செய்றீங்க? தேவனுடைய பிள்ளை, ஊக்கமான வேண்டுதலை ஏறெடுங்கள். உங்க ஊக்கமான வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறார். ஒன்று, நீங்க உங்க வீட்டில் ஊக்கமாய் வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லது எங்கேயாவது தனியா போய் அமர்ந்து, ஏதோ வனாந்திரமான பகுதியோ இல்ல காட்டு பகுதியோ, ஏதோ ஒரு தனிமையான இடமோ, இல்ல ஆலயத்திலோ, இல்ல ஆராதனை வேளையிலேயோ ஊக்கமாய் வேண்டுதல் செய்யுங்கள். ஹல்லேலூயா. அந்த ஊக்கமான வேண்டுதலுக்கு நிச்சயம் பதில் வரும். சில நேரம் ஆராதனையில நம்மை மறந்து ஊக்கமாய் வேண்டுதல் செய்வோம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த வேண்டுதலுக்கு நிச்சயம் பதில் கொடுத்துருவார் கர்த்தர். ஹல்லேலூயா. சுகத்தை கொடுத்துருவார், விடுதலை கொடுத்துருவார். அந்த ஊக்கமான வேண்டுதல் வருகிற கண்ணீருக்கு நிச்சயம் பதில் வந்துவிடும். ஹல்லேலூயா. அந்த ஊக்கமான வேண்டுதலை தேவன் என்ன பண்றாருன்னா அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளை, எத்தனை முறை ஊக்கமாய் நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? எத்தனை முறை பாரமா ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? வேதத்துல நிறைய பேரை பார்க்கலாம். ஆண்டவராகி தேவன் சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ என்னுடைய ஊழியக்கார, உன்னை கொண்டு உன்னிடத்தில் அநேக ஜாதிகள் பெருக போகிறார்கள். ஆகவே நான் உங்கள்கிட்ட மறைக்கல. சோதோம் கொமோரோ என்கிற இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன். இங்கே இவருடைய பாவம் பெருகி இருக்கிறது, துன்மார்க்கம் பெருகி இருக்கிறது, அருவருப்பு பெருகி இருக்கிறது. ஆகவே நான் அதை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றார். உடனே ஆபிரகாமுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, சொல்லிட்டு அந்த தூதர்கள் கிளம்புறாங்க. அப்போ அவரு இன்னும் தேவனுடைய சமூகத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்து கேட்கிறாரு, துன்மார்க்கரையும் நீதிமானை ஒரே மாதிரி அழிச்சிருவீங்களா? அந்த பட்டணத்துல ஒரு நீதிமான் இருந்தா நீங்க அழிச்சிருவீங்களா? நீர் அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா நீங்க சர்வலோக நியாயாதிபதியா இருக்கிறீங்க. நீங்க ஹல்லேலூயா. நீங்க அப்படி அழிக்கக்கூடாது. அந்த பட்டணத்தில் ஒருவேளை ஒரு 50 நீதிமான் இருப்பானா நீங்க அழிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்குற. கர்த்தர் சொல்றாரு, இல்லை இல்லை, நான் அழிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, அழிவு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வருகிறது. அழிவுகளை கண்கூடாய் பார்க்கிறோம். இந்த அழிவுகள் எல்லாம் துன்மார்க்கத்தனத்தினாலும் பாவத்தினாலும் அருவருப்பினாலும் ஆங்காங்கே அழிவு வருகிறது. துன்மார்க்கத்தை விரும்புகிறவன், பாவத்தை விரும்பி செய்கிறவன் கொஞ்ச காலகட்டத்தில் அவருடைய வாழ்வு அழிந்து வீணாய் போய்விடும். ஹல்லேலூயா.
நீதிமான் என்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சிக்கணும். 28ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, 45 நீதிமான் இருந்தா விட்டுருவீங்களா ஆண்டவரே? ஒருவேளை 50 கம்மியா இருந்துச்சுன்னா அழிச்சிருவீங்களா? 45 தான் அழிச்சிருவீங்களா? ஆண்டு சொல்றாரு, இல்லை நான் அழிக்க மாட்டேன். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்றார். ஆண்டவரே 40 பேர் இருந்தா, 40 நீதிமான் இருந்தா அழிச்சிருவீங்களா? 40 நீதிமான் அழிக்க மாட்டேன்ப்பா. அப்புறம் ஆண்டவரே உமக்கு கோபம் வராம இருக்கட்டும், 30 நீதிமான் இருந்தா அழிச்சிருவீங்களா? அழிக்க மாட்டேன். ஆபிரகாம் மறுபடியும் கேட்கிறான், இன்னும் கொஞ்சம் நான் கேட்கிறேன், 20 பேர் இருந்தா அழிச்சிருவீங்களா? நிச்சயம் அழிக்க மாட்டேன் ஆபிரகாம். ஆண்டவரே 10 பேர் உமக்கு கோபம் வராம இருக்கட்டும், இன்னும் 10 நீதிமான் இருந்தா அழிச்சிருவீங்களா? 10 நீதிமான் நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். அப்போ அது சோதோம் கொமோரா என்கிற 2 பட்டணத்திலேயும் 10 நீதிமான் கூட இல்லை. 10 நீதிமான் கூட இல்லாததுனால அங்கே அழிவை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்விலே அல்லது நம்முடைய தலைமுறைகளிலே நீதிமான்களை எழுப்பணும். அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி கனி கொடுக்கும். நீதிமானுடைய சந்ததி கனி கொடுக்கும். நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு இறந்து பிச்சை எடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பணத்தை, சொத்து சேர்த்து வைக்கிறீங்களே, இடத்தை சேர்த்து வைக்கிற, அதை சேர்த்து வைக்கிறீங்களே, நீதியை சேர்த்து வைங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நீதிமானா வாழ்ந்துருங்க. உங்க நீதி வாழ்க்கை உங்க தலைமுறைய எந்த குறையில்லாம வைக்குமா? பாவத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். பாவத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலா நீதியை சேர்த்து வைங்க, பரிசுத்தத்தை சேர்த்து வைங்க, தேவனுடைய பிரசன்னத்தை சேர்த்து வைங்க. சில தலைமுறைகளில் சாபம் மாறவே மாறாது. ரட்சிக்கப்பட்டு கூட ஆண்டவரை தெரிஞ்சிட்டு கூட அதுக்கப்புறம் கூட அவங்க வாழ்க்கை மாற்றமே இருக்காது. தேவனுடைய பிள்ளையே, நீதிமானாய் வாழ கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளை, நீங்கள் நீதிமானாய் எழும்புங்க. இப்போ 10 பேர் இருந்தா கூட அழிக்க மாட்டீங்களா? 10 பேர் தான் கூட அழிக்க மாட்டேன். அப்போ அந்த பட்டணத்துல, அந்த சோதோம் கொமோரா 2 பட்டணத்துல 10 நீதிமான் கூட இல்லை. ஏன் ஆபிரகாம் ஜெபம் பண்ணாருன்னா, ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் லோத்து சண்டை போட்டு என்ன பண்ணிட்டா, பிரிஞ்சு சோதோம் கொமோரா பட்டணத்தை பார்க்கும்போது மிக பசுமையாக இருந்துச்சு, அழகாக நல்ல சிட்டியாக இருந்துச்சா, நல்ல டெவலப்மெண்ட் இருந்துச்சு. பார்த்த உடனே சூப்பராக இருக்குது, இந்த சிட்டி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பட்டணத்தில் போய் குடியிருந்தாங்க. சில நேரம் நமக்கு எங்கே பெட்டராக ஃபேவராக இருக்குதோ அங்கே போய் உக்காந்துக்குவாங்க. அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தேவையில்லை. சிலர் நான் பார்த்துருக்கேன், தன்னுடைய சபையை சுற்றியே வீடு வாங்குறது, வீடு இருக்கிறதுல அங்கேயே இருப்பாங்க. அவங்களுக்கு எங்கேயோ சொத்து இருக்கலாம், ஆனால் சபையை சுற்றி இருப்பாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்காக இருப்பாங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல சபை கிடைச்சிருக்கு, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைக்குது, அங்கேயே இருப்பாங்க, போக மாட்டாங்க. சொந்த வீட்டை வச்சுட்டு, சொந்த இடத்த வச்சுட்டு போக மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அங்கே தேவனுடைய வார்த்தை இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அங்கே என்ன இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குது. இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை ரொம்ப பசுமையாக பார்த்துட்டு போனான், ஆனால் அங்கே என்ன இருக்குது, பாவம் பெருகி இருக்கிறது. அங்கே அன்னைய காலங்களில் அந்த என்ன சொல்றது, ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் இருக்கிற, பெண் சேருகிற பழக்கம் அந்த பட்டணத்தில் இருந்துச்சு. ஓரினை சேர்க்கை பிரச்சனை இருந்துச்சு அந்த பட்டணத்தில். அதனால அவங்க துணிகரமா தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பாய், அந்த துணிகரமான பாவம் அருவருப்பாய் இருந்தது. அவன் செழிப்பை பார்த்தான ஒழிய அங்க இருக்கிற பாவத்தை கவனிக்கல. அல்லேலூயா. சில நண்பர்கள், சில உறவுகள் நமக்கு வசதியா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்குவோம், சேர்த்துக்குவோம், நம்ம கொஞ்சம் பழக்கம் வச்சுக்கலான்னு தோணும். நல்லா கவனிங்க, வச்சுக்கலான்னு தோணுது, நல்லா தான் இருக்கும், ஆனால் அங்கே பாவம் இருக்கிறது. சிலருடைய பணத்தை நீங்க வாங்காம இருக்கிறது, சிலருக்கு ஹெல்ப் பண்ணலையே, அது உங்களுக்கு கிடைக்காம இருந்ததே நல்லது. ஆலயத்துக்கு கூட எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. சிலர் கொடுக்காம கர்த்தரை ஆஃப் பண்ணிடுவார். அல்லேலூயா. கொடுப்பதே பாக்கியம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கொடுக்கிறதுக்கே பாக்கியம் வேணும். ஆலயத்துக்கு ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறதுக்கே பாக்கியம் வேணும்.
எல்லாரும் கொடுக்கறதையும் கர்த்தர் வாங்க சொல்ல, எவன் மனப்பூர்வமாய் கொடுக்கிறானோ அவனிடத்தில் வாங்க கடவுள், இல்லாட்டி வாங்காதேங்கிறார். அப்படின்னா இந்த நீதிமானின் வாழ்க்கை என்பது செழிப்பை நோக்கி போகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை நோக்கி, நீதியை நோக்கி போகிறது. ஹல்லேலூயா. இப்ப இந்த ஊர்ல பிள்ளைகளை வெளியே விட முடியல, என்ன பண்ண முடியல, வெளியே விட்டு வளர்க்க முடியல. வீட்டுக்குள்ளே வச்சு அப்படியே வளர்த்து பேக் பண்ணி வளர்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்? அவங்க மேல நமக்கு கோபமா? அப்படிலாம் கிடையாது. அவர்கள் மேல கோபம் கிடையாது. சிலருடைய வாழ்க்கை சரி கிடையாது. நாம நம்முடைய பிள்ளைகளை நீதிக்குள்ள வளர்த்தாக வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறையை நீதிமானின் சந்ததியாகத்தான் வளர்க்கணும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்க பிள்ளைகள் மேல கவனமா இருக்கிறீங்க இல்லையா? நல்ல வாய் திறந்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்க தலைமுறை நீதிமானின் சந்ததியா வரணும். நீதிமானின் சந்ததியா வரணும். நீதிமானின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சோதம் கொமோரா பட்டணத்துக்கு லோத்து போயிட்டாரு. இப்ப 10 பேர் வரலையும் கேட்டாரு. அதுக்கு மேல கேட்கறதுக்கு ஆபிரகாமுக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. ஆண்டவர் கோவப்பட்டுருவாரோ? வசனம் சொல்லுகிறது, லோத்து ஒரு நீதிமானா. லோத்து ஒரு நீதிமான். ஆனா அவன் செழிப்பை நோக்கி போனான். அந்த இடத்தினுடைய காரியத்தை பார்க்கல. அவனை சுற்றி இருந்த மற்றவர்கள் எப்படி இருந்தார்னு சொல்ல முடியல. ஆனால் திறப்பிலே ஆபிரகாம் நின்று ஜெபித்தார். ஹல்லேலூயா. இந்த நீதிமானுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. யாருடைய வேண்டுதலை? ஆபிரகாம் வேண்டுதலை கேட்டார். அந்த பட்டணத்துக்கு போறாங்க. இந்த தேவதூதர்கள் பார்க்குறாங்க. லோத்தின் வீட்டுக்கு போய் லோத்தை கூட்டிட்டு, நீ வா, உனக்குள்ள உன் குடும்பத்தை கூட்டிட்டு என்ன பண்ணு, உன் குடும்பம் இருந்தா, உன் மருமகன் இருந்தா கூட்டிட்டு என்ன பண்ணு, வந்துரு, இந்த பட்டணம் அழிக்க போறேன். ஏனென்றால் ஒரு நீதிமானுடைய வேண்டுதல் அவருடைய தலைமுறையை காக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜெபம் அவர் சொல்றாரு, போயிட்டு மருமகன்லாம் கூப்பிடுறாரு. சிரிக்கிறானுங்க. என்னது அழிவா, என்னது அக்கினியும் கந்தம் வரப்போதா? சிரிக்கிறாங்க. தன்னுடைய 2 மகளையும் மனைவியும் கூட்டிகிட்டு அவர் தன்னுடைய பிரயாணத்தை போகிறார். ரொம்ப தூரம் ஓட முடியல. அவர் கேட்குறாரு, இதோ இந்த ஊர் மட்டும் கொடுங்க, எங்களால் அவ்வளோ தொல்லை ஓட முடியாது, இந்த ஊர் மட்டும் கொடுங்க. அப்பொழுது சோவார் என்கிற பட்டணத்தை மட்டும் கர்த்தர் கவிழ்த்து போடாம இங்க போய் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதலுக்காக தேவன் அந்த லோத்திற்கு இரக்கம் செய்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய ஊக்கமான வேண்டுதல் உங்கள் தலைமுறையை, உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய உறவுகளை நிச்சயமாகவே கர்த்தரண்டைக்கு நேராக திருப்பும். ஹல்லேலூயா. அது பாதுகாப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. நீங்க ஊக்கமான வேண்டுதலை செய்யுங்க. ஆண்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர வேண்டியது அவசியம். ஆண்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நீங்க பாருங்க, முகமதிய குடும்பங்கள்ல முஸ்லிம்ஸ் எல்லாம் பாருங்க, கட்டாயமாக ஆண்கள் கட்டாயமா தொழுக போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகணும். 5 முறையில கட்டாயம் 3 முறை என்ன பண்ணிடுவாங்க, 3 முறை கம்பல்சரி, 2 முறை சமய சூழ்நிலை பொறுத்து அப்போ கூட மேக்சிமம் பண்ணிடுறாங்க. பெண்கள் தொழுகிறத அவ்வளோ என்ன பண்ண முடியல, அவங்க பார்க்க முடியல. ஆனால் அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் தொழுவாங்க. மசூதிக்கு அவங்க என்ன பண்ண முடியாது, போக முடியாது. வேதம் இருவரையும் அழைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆணையும் பெண்ணையும் தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்க, ஜெபிக்க, ஆண்டவர் சமூகத்தில் நிற்க வேதம் அழைப்பு கொடுக்கிறது. வேதம் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறது. ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் சேர்த்து. பெண்கள் நல்ல ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஜெபிக்க மாட்டுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்கள் எழும்பி ஊக்கமான வேண்டுதலை செய்ய வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் அதிக பலமுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல இருந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்க? உங்களுடைய வேண்டுதல் எப்படிப்பட்ட வேண்டுதல்? ஊக்கமாக ஜெபம் பண்ணி பழகி இருக்கீங்களா? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள்
நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு எப்படி இருக்குதா? கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, அப்ப நீதி செய்கிற பிள்ளைகள், நீதிமானாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய செவி எப்போதும் திறந்திருக்குது. அவருடைய வேண்டுதலை கவனமா கேட்கிறாராம். எப்படி கேட்கிறாரா? கவனமாய் கேட்கிறார். நிறைய நேரங்கள்ல நான் ஊக்கமா ஜெபம், நான் நீதிமானா தான் இருக்கிறேன், நிச்சயம் உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். ஹல்லேலூயா. நிச்சயம் பதில் வரும். நீங்க நீதிமானா இருப்பது உண்மையானால் நிச்சயம் உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். நீங்க துரோகம் செய்யாதது உண்மை என்றால் உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். ஹல்லேலூயா. நிச்சயம் பதில் வந்தே தீரும். தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமா, தீமை செய்கிற மக்களுக்கு கர்த்தருடைய முகம் எப்படி இருக்குதா? விரோதமாகவே இருக்கிறது. அது எரிச்சலை உண்டாக்குறதா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமானாய் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை தான் அவங்களுடைய தலைமுறையை மாற்றும். பெற்றோர்கள் நீதிமான்களாய் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு பகுதியை. 1 பேதுரு 4:7 படிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. எப்படியா? எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. காலம் ரொம்ப நாள்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. ரொம்ப காலங்கள் இல்லை. எல்லாவற்றுக்கும் முடிவான காலங்களுக்குள்ள, கடைசி காலங்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அதான் சொல்றாரு, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து. எப்படிப்பட்ட புத்தி வேணுமா? தெளிந்த புத்தி. தெளிந்த நிலையில, குழப்பத்தோடு அல்ல, கலக்கத்தோடு அல்ல, புலம்பலோடு அல்ல, தெளிந்த புத்தியோட. ஹல்லேலூயா. நீங்க தெளிந்த புத்தி உள்ளார். எப்படி தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும், எப்படி தேவ சமூகம் எந்த காரியத்துக்காக நான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு, எல்லா தேவையும் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா சில பேருக்கு ஜெபம் தேவைப்படாது. நான் சொல்றேன், ஜெபம் என்பது குறிப்பு சொல்லுகிறது இல்லை, தேவைகளை மட்டும் சொல்வது ஜெபம் அல்ல, தேவனோடு வாழ்வது. ஹல்லேலூயா. யாரோட வாழ்வது? தேவனோடு வாழ்வது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அவரோடு கூட உறவாடுவது, அவரோடு பேசுவது, உங்கள் தேவைகளை மட்டும் சொல்வதல்ல. அப்போ நீங்க ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். தேவ பிரசன்னத்திற்கு இடம் கொடுங்கள். தேவனுடைய மகிமைக்கு இடம் கொடுங்க. பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஜெபம் பண்ணாராம். இரவெல்லாம் ஜெபம் பண்ணாராம். எங்க? மலையில போய் இரவெல்லாம் ஜெபம் பண்ண, தனித்து இருந்து ஒரு இரவெல்லாம் ஜெபிக்கிறார். ஏன்? ஒரு முன்மாதிரியை வைத்து போகிறார். அதை வச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க, இந்த யெகோவா விட்னஸ் அவர் ஒரு மனுஷன், ஒரு தூதன் அப்படிலாம் கிடையாது. அதை ஒரு முன்மாதிரியா வைக்கிறார். ஒரு மனிதனா வாழ்றவன் அவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டியது அவசியம் என்கிறதை உணர்த்தும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு இரவெல்லாம் அவருக்கே ஜெபம் தேவைப்படுகிறது. ஜெபத்தை முடிச்சிட்டு மறுநாள் வருகிறார். அவர் வரும்போதே ஒரே அற்புதங்கள் தான், அதிசயங்கள் தான். அசுத்தாவிகள் அலறி ஓடுகிறது, வியாதிகள் சுகமடைகிறது,
இல்லை நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுகிறது அங்கே பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஆண்டவர் சமூகத்தில். அதிக நேரம் ஆண்டவர் சமூகத்தில் எடுங்க. இரவு நேரங்களில் எடுங்க. லீவ் போட்டுட்டு நீங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. லீவ் போடுங்க. கண்டதுக்கு லீவ் போட்டிருப்போம், தேவையே இல்லாததுக்கு லீவ் போட்டிருப்போம். லீவ் போட்டிங்களா? ஆலயத்தில் வந்து பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கா ஃபேமிலியில், நேராக வந்து ஆலயத்தில் வந்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. சில விஷயம் ஜெயிக்கவே முடியலையா, பர்சனலாக பாவ வாழ்க்கை விட்டு ஜெயிக்க முடியாமல் இருக்கா, வந்து ஆலயத்தில் வந்து முழங்கால் படிட்டு உபவாசித்து ஜெபியுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக செலவு பண்ணுங்க. செல்ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாள் முழுக்க செலவு பண்ணுங்க. ஒரு நாள் முழுக்க நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் செலவு பண்ணிட்டு பாருங்கள். மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நிறைய காரியத்தில் கர்த்தர் வெற்றி கொடுத்துருப்பார். நிறைய விஷயத்தை கர்த்தர் மாற்றி இருப்பார். நிறைய சூழ்நிலையை மாற்றிருப்பார். நம்ம ஆட்கள் ஜெபம் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சி போயிருக்குது. காலையில் ஜெபம் பண்ணுறது அதுவே இல்லாமல் இருக்கிறாங்க. இரவு ஜெபிக்க ஏதோ ஒரு சின்ன ஜெபிக்க மக்கள் மனதாக இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியுது. பல மணி நேரத்தை கொடுங்க. ஏன்னா ஜெபம் என்பது குறிப்பு சொல்வதல்ல, தேவனோடு வாழ்வது. ஹல்லேலூயா. தேவனை பாடி துதித்து உயர்த்தி ஒரு நாளெல்லாம் உட்கார்னா எப்படி ஒரு நாள்லாம் உட்கார் திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கணுமா? திரும்ப அதையே சொல்ல வேண்டிய, குறிப்புகளையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவைகளே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளெல்லாம் தேவனை ஆராதியுங்கள், பாடுங்கள், உயர்த்துங்கள், வேதம் வாசியுங்கள், அதை தியானம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. இம்மட்டும் நடத்துறது நன்றி சொல்லுங்க. உங்கள் அக்கிரமங்களுக்கு இன்னைக்கு தேவசர் மன்னிப்பு கேட்டு உங்களை மனம் திரும்பி சீர் செய்து கொள்ளுங்க. ஒரு நாளெல்லாம் அமருங்க. முடிந்தா உபவாசித்து ஜெபியுங்கள். நிச்சயம் பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். எங்கெங்கெல்லாம் தோத்து போனீங்க, எதெல்லாம் தோல்வியா போச்சு, அந்த தோல்வியெல்லாம் சொல்லுங்க. இங்க தோத்துட்டேன், இந்த எங்கெல்லாம் உங்களால் கர்த்தர் வெற்றி கொடுத்தா அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. இப்படி ஒரு நாளெல்லாம் அமரும்போது கர்த்தர் மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். வாழ்க்கை தோற்ற வாழ்க்கையா இருக்காது. உங்க எதிராளிகள்லாம் குறைஞ்சு போவாங்க. எதிராக எழும்புகிற சத்துருக்கள், நேரா பார்க்குற எதிரி, மறைமுக எதிரிகளாக விழுந்து போவாங்க. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நேரா பார்க்குற எதிரியை விட மறைமுக எதிரி தான் நிறைய இருக்கிறாங்க. நேரா நல்லதான் பேசுவாங்க, நேரா நல்லா சிரிப்பாங்க, பேசும்போது தேன் சொட்டுற மாதிரியே இருக்குது. ஆனா அதுக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே கிடையாது. அதனால நீங்க தேவனுடைய சமூகத்தில் அதிக நேரம் செலவு பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்கள் எதிராளிகளை விழப்பண்ணுவார். உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு எதிராக செயல்பட்ட காரியங்கள், எதிராக செய்து வைத்த காரியங்கள், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது எதெல்லாம் எதிராக பேசி வச்சிருந்தாங்களோ, எதெல்லாம் எதிராக செஞ்சிருந்தாங்களோ, எதெல்லாம் எதிராக இருந்ததோ, கர்த்தர் அதையெல்லாம் உங்களுக்கு நன்மையாக மாற்றி வைத்து விடுவார். அதெல்லாம் உங்களுக்கு நல்லதா மாறிடும். அவங்க நினைச்சிருப்பாங்க இதை வச்சு தான் என்ன பண்ணோம், இப்படித்தான் இவங்களை ஸ்கெட்ச் பண்ணி அழிக்கணும், இப்படிதான் பழி வாங்கணும் செஞ்சிருப்பாங்க. அதுவே உங்களுக்கு நல்லதா மாறிடும். அங்கே கர்த்தர் ஒரு உயர்வை வைத்திருப்பார், அங்கே ஒரு மேன்மையை வச்சிருப்பார், அங்கே கர்த்தர் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவார். பாருங்க, யோசேப்புக்கு மறைமுக எதிரி தெரியல. அந்த பொண்ணு அடிக்கடி என்ன பண்ணிருந்தா, போத்திபாருடைய மனைவி, அந்த பொம்பளை அடிக்கடி தொல்லை பண்ணிட்டே இருந்தா, தினம் தொல்லையா. நேரடியா எதிரி தான். ஆனா அவன் தேவனுக்கு பயந்தபடினாலே அவன் பாவம் செய்யவில்லை. ஆனா கர்த்தர் அவன் கூட இருந்தார். கொண்டு போய் சிறைச்சாலை தான். சில நேரம் சில ஜபத்திற்கு பதில் இல்லாம சிறைச்சாலையில் தான் போயிடுறோம், சிக்கிக் கொள்ளுகிறோம், சில அவமானங்கள் வருகிறது. ஆனால் தேவன் அந்த சதியை கர்த்தர் முறியடித்தார். ஹல்லேலூயா. அவன் என்ன சொன்னா பாருங்க, என்ன அவன் பலவந்தம் பண்ண வந்துட்டான், அவன் என்னை கெடுக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லி வீண் பழிய போடுறான். ஹல்லேலூயா. எந்த இடத்துல வீண் பழி போடப்பட்டதோ, எங்கே யார் மூலமாய் சிறைச்சாலையில் கொண்டு போகப்பட்டதோ, அங்கேதான் கர்த்தர் வெற்றியை ஆரம்பித்தார். அங்கேதான் யோசேப்புடைய வழியே திறக்க ஆரம்பித்தது. எனக்கு அன்பானவர்கள், உங்க வாழ்க்கையில நீதியை உங்க மேல நீதியை உங்க வாழ்க்கையில நீதியை உடைக்கிற மாதிரி, உங்க மேல இருக்க நல்ல அபிப்பிராயங்களை உடைக்கிற மாதிரி, உங்க நற்பெயரை கெடுக்கிற மாதிரி மக்கள் எழும்பினாங்கன்னா கவலைப்படாதீங்க. அதே இடத்திலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய துவக்கத்தை கர்த்தர் செய்ய நல்லவராக இருப்பார்.
அதே இடத்துல கர்த்தர் மேன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். அவர்கள் மூலமாகவே, அவங்களுக்கே தெரியாது, அவங்க மூலமா தான் ஆரம்பிக்கும். அவர்கள் மூலமாக கர்த்தர் ஆரம்பிச்சிருப்பார். அவங்க நினைப்பாங்க நம்ம இது எப்படியாவது கவுக்கணும்னு பார்த்தோம், கடைசியில் அது எப்படின்னாவா மாறிடுச்சு. அவங்களுக்கு அவங்க சொல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம தவிக்கிறத பார்க்கலாம். ஏனென்றால் நீதிமான் செய்கிற வேண்டுதல் அதிக பலமுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நீதிமான் செம்மையானுடைய ஜெபத்தை பிரியமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்திற்கு அவருடைய செவிகள் எப்போதும் திறந்ததா இருக்கிறது. தீமை செய்கிறவங்களுக்கு கர்த்தருடைய முகம் எப்படி இருக்குதான்? கோபமா இருக்கிறதா. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.